அவங்க கிட்ட அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் இல்லை. இது மட்டும்தான் அவங்க இருக்கு. அதுல எல்லாரும் பெரும் பங்கு யார் வகிக்கிறாங்கன்னா பெற்றோர்கள் தான். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பெற்றோர்கள் 2 பேரும் சம்பாதிக்கிறதுக்கு வெளியில போயிருக்காங்க. குழந்தைகள் என்ன பண்றாங்க, அவங்க என்ன நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்கன்னு எந்த பெற்றோருக்கும் தெரியாததுனால்தான் பிற்காலத்துல அந்த குழந்தைகள் விவாகரத்து வரைக்கும் போயிருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு அன்பு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தைகளுக்கு கெட்ட பழக்கமே இருக்காது. நான் இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்றேன், என் குழந்தைகிட்டையும் சொல்றேன், எந்த ஒரு விஷயம்னாலும் வீட்டுல கலந்து பேசுங்க. கலந்து பேசுறது முதல்ல பேரண்ட்ஸ் நேரம் இருக்கா? பேரண்ட்ஸ் கிட்ட நேரமே கிடையாது. யாருமே ஒரு குழந்தைகிட்ட உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு பெண் பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு முன்னாடி சொல்லி கொடுத்தாங்க, இப்ப ஆண் பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா குழந்தைகளுமே அன்புக்கு தான் ஏங்குது. ஒரு 10 நிமிஷம் அந்த குழந்தைங்களோட உட்கார்ந்து நம்ம பேசணும்னா அது என்ன படிக்கணும்னு விரும்புது, அது என்ன ஆசை இருக்கு, சின்ன